அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி வந்து 1204வது நிகழ்ச்சி. சதீஷ் தான் பேசுறாரு. எலக்ட்ரிசிட்டி பத்தி பேசிட்டு வர்றாரு. ஒரு சீரீஸா பேசுறாரு. அதுல முதல் சீரீஸ் முடிச்சாரு. இப்ப ரெண்டாவது சீரீஸ் பேச போறாரு. சார்ஜ்டு மூமெண்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல வந்து எப்படியெல்லாம் எலக்ட்ரிசிட்டியில வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களா கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இப்ப என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். சதீஷ் வாங்க பேசுங்க. நன்றி சார், அருமையான இன்ட்ரடக்ஷன். நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இரண்டாவது பாகம். புத்தகத்தோட தலைப்பு வந்து த லைட்னிங் டேமர்ஸ், ட்ரூ ஸ்டோரிஸ் ஆஃப் த ட்ரீமர்ஸ் அண்ட் ஸ்கீமர்ஸ். ஸோ இந்த புத்தகத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி, எந்த காலகட்டத்தில இருந்து ஒருத்தர் எப்படி திங்க் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல இந்த ஆசிரியர் வந்து தொகுத்து எழுதியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பிசிக்ஸ் பேராசிரியர். ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னா குழந்தைங்களுக்கு வந்து நேரடியா போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹிஸ்டரி, கதை, மசாலானா கலந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதனால வந்து அவங்களும் நல்லா சிந்திக்கும் ஆற்றல் வந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபன் வித் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை வச்சு நம்ம சயின்டிஸ்ட்டுங்க எல்லாரும் என்னென்ன ஃபன் பண்ணியிருக்காங்க, ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அப்புறம் சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன ரீகேப். போன வாரம் வந்து ஒரு 5 சயின்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம். ஸோ அதில் வில்லியம் கில்பர்ட்டுங்கிறவர் தான் எலக்ட்ரிசிட்டிக்கு ஆனா பேரை அதாவது ஒரு விதை போட்ட ஒரு எலக்ட்ரியஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர் வச்சாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ரொம்ப நேரம் தேய்ச்சோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க வந்து ஒரு ஃபெதர், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்றாரு. ஒட்டவான் குயிரெக்கிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, அதே எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தான் அதை அட்ராக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் அது ரிப்பல் ஆகி போகுது அப்படிங்கிறாரு. அப்புறம் ஹாக்ஸ்பிங்கிறவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு ஜெனரேட்டர் உருவாக்குனாரு. நம்ம உட்காந்து தேய்ச்சினே இருக்க முடியாதுல்ல, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தான் வருது. ஸோ அப்போ அவர் வந்து ஒரு ஜென்ரேட்டர் உருவாக்குறாரு. அதுல ஒரு சைக்கிள் பெடல் மாதிரி இருக்கும், அதை சுத்தினீங்கன்னா சுத்திட்டே இருக்கும். அப்ப மேல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது கையால வச்சு ரப் பண்ணோம்னா அது ஃபாஸ்டா வந்து சார்ஜ் ஆகுது, நிறைய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் கிரேங்கிறவர் வந்து நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இப்போ வந்து ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கு, அதுல ஒர்க் பண்றோம்னா செருப்பு போட்டு பண்ண சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது ரப்பர் செருப்பு வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஸோ நம்ம வந்து சேஃபா இருப்போம். கிரவுண்ட் பண்ணிச்சுன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டா போய் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கியூட் பிரேக் பண்றதுக்காக அந்த மாதிரி செருப்பு போட்டுக்க சொல்லி வேலை பார்க்க சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல கண்டக்ட் பண்ணணும். இப்ப இண்டக்ஷன் குக்கர்னா இருக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ்னா இருக்குல்ல, அதுல வந்து எலக்ட்ரிசிட்டி மேல கண்டக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஹீட் அது கண்டக்ட் பண்ணுது, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் நம்ம வீட்டில் மெட்டல் ஒயர்ஸ் மூலமா தான் எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலையும் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் கண்டக்ட் பண்ணுது, எது நாட் கண்டக்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கிரே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. டுஃபேங்கிறவரு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு சில ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சார்ஜ் பண்ணோம்னா அட்ராக்ட் பண்ணுது, சில ஆப்ஜெக்ட் வந்து ரிப்பல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை ரப் பண்ணும், ரப் பண்ணும்போது அது சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த சார்ஜ் ஆகுங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் படி அது தப்பு. அது சார்ஜ் இல்ல, மூமெண்ட் ஆஃப் ஒரு எலக்ட்ரான்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதை எப்படி சயின்டிஸ்ட் வந்து அந்த லெவலுக்கு அரைவ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் த ஷார்ட் ரீகேப். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சயின்டிஸ்ட் நேம் வந்து மேத்தியஸ் போஸ். இவர் வந்து ஒரு விசார்ட்னா வந்து மெஜிஷியன், இது மாதிரி ஷோமேன். ராஜாக்கள், அப்புறம் எங்கேயாவது ஒரு தெருவுல இது மாதிரி நிறைய ஷோ பண்றவர். அவர் இவங்களோட அந்த முன்னாடி சொன்ன சயின்டிஸ்டோட பேப்பர்கள் இதெல்லாம் படிச்சு அவர் அந்த ஹாக்ஸ்பி ஜெனரேட்டரை வச்சு என்னாவது மேஜிக் பண்ண முடியுமா, விசிட்ரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாக்ஸ்பி ஜெனரேட்டரை வச்சு நிறைய என்ன ட்ரிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஸோ இதான் அந்த ஜெனரேட்டர். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வீலை வச்சு இவர் கையால இப்படி சுத்துவாரு. அப்ப இங்க இருக்க ஆப்ஜெக்டும் சுத்தும், நீங்க ஜஸ்ட் கையை வச்சாலே அது தேய்க்கிற மாதிரி ஆயிடும், அது சார்ஜ் ஆயிடும். ஸோ இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை நம்ம மனுஷன் கையால பிடிச்சிட்டு நின்னா
நம்ம அதை ஸ்டோர் பண்ண முடியுமா, கொஞ்ச நேரமாவது நம்ம மனிதன் கிட்ட ஸ்டோர் பண்ணி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பாக்குறாரு. ஸோ அதோட விளைவா என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த ஹாக்ஸ்பி ஜெனரேட்டர்ல சுத்தி இதை கையால சார்ஜ் பண்ணுவாரு. இங்க ஒரு ராட் இருக்குல்ல, கண்டக்டர் ராட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க வந்து ஒரு பொண்ணை வந்து நிக்க வச்சிடுறாரு. இப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஷோல இந்த மாதிரி ஒண்ணு நிக்க வச்சுட்டு அங்க இருக்கிற யாரையாவது ஒருத்தர் கூப்பிடுவாரு, இங்க வாங்க அப்படின்னு. சோ கூப்பிடுறவங்க வந்து ஷோக்குள்ள வந்துருவோன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, யாருக்கு ரொம்ப தைரியம் இருக்கோ இந்த பொண்ணோட கையை எடுத்து முத்தமிடுங்கள் அப்படின்னு. சோ அப்படி முத்தமிட்டாங்கன்னா இந்த அம்மா உடம்புல கொஞ்ச நேரம் இந்த சார்ஜ் பார்ட்டிகல் ஸ்டோரா இருக்கனால யாரு முத்தம் எடுக்கனாலும் அவங்களுக்கு ஷாக் அடிக்கும். ஸோ இதை வச்சு அவர் வந்து நிறைய ஷோ பண்றாரு, ஃபேமஸ் ஆகுறாரு. ஸோ திஸ் கிஸ்ஸிங் உமன் வாஸ் லைக் அ வெரி ஃபேமஸ் விசட்ரி ஏர்கிராஃப்ட், விச் கிராஃப்ட் மாதிரி அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ எல்லாரும் என்னடா இது, எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட், ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த ஆத்தர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்க யூடியூப்ல போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜெனரேட்டர்ல சுத்துறாங்க. இங்க அந்த அந்த மெயினா எது சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாக்குமோ அது இங்க இருக்கு. அது மேல கை வைக்கிறாங்க. இது வந்து அந்த கண்டக்டிங் ராட். ஓகே, இந்த ராட் வழியா போகுது. சிமிலர்லி இங்கேயும் நம்ம கிட்ட கொஞ்சம் மிஷின் இருக்குனால மிஷின்ல ஒன்னு சுத்துறாங்க. இந்த இது மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் அது மேல படுது. ஸோ அது டச் ஆகி சார்ஜ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அதர் எண்ட் ராட்ல வந்து இந்த மேத்யூஸ் போஸ் வந்து கையால பிடிச்சிக்கிறாரு. சிமிலர்லி இவங்க தான் அந்த கேத்தி ஜோசப் சயின்டிஸ்ட், அவங்க அதை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் உடம்புலையும் பாடி சார்ஜ் ஆகுது. அதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இவங்க சார்ஜ் ஆக உங்க முடி வந்து ஸ்ட்ரைட்டா நிக்குது பாருங்க. நம்ம புல்லரிக்குதுங்கிறோம்ல, அந்த மாதிரி சார்ஜ் ஆச்சுன்னா நம்ம முடியெல்லாம் புல்லரிச்சு ஸ்ட்ரைட்டா நிற்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க முடி வந்து ஸ்ட்ரைட்டா நிக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இதான் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இடத்துல வந்து ஒரு பவுல், அந்த பவுல்ல வந்து ஒரு ஆல்கஹால் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு ட்ரேல ஆல்கஹால் வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கையில வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சொடக்கு பண்றாங்க. ஸோ அப்படி சொடக்கு பண்ணும்போது ஒரு ஸ்பார்க் வருது. அந்த ஸ்பார்க்ல ஆல்கஹால் பத்திக்கிட்டு எரியுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம இதுல என்ன மெயினா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம பாடியில கொஞ்ச நேரம் அந்த சார்ஜ் பார்ட்டிகல் பிடிக்கும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சு இந்த ஸ்பார்க் வருது. இதை எப்படி அவர் வந்து இன்னும் பெரிய லெவல் ராஜாக்களுக்குன்னா கொண்டு போறாரு அப்படின்னா, இப்ப ராஜா வீட்டுல வந்து ஒரு பார்ட்டி இருக்குன்னா அங்க மேஜிக் டின்னர் அப்படின்றாரு. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இதான் ஒரு டின்னர் டேபிள்னா எல்லா செட்லயும் சூடா ஒன்று வைக்கிறதுக்கு ஒரு ஹாட் பாட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சூடா சூப் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி எல்லா இடத்துலயும் அந்த சூடு பண்றது அப்படியே இருக்கும். பட் நத்திங் குட் பி லைட்டட் அப், எதுவுமே வந்து ஃபயர் ஆயிருக்காது. ஸோ எவ்ரிபடி வில் கம் இன், அவங்களோட சர்வ் பண்ற சூப் அங்க வச்சிருவாங்க. ஓகே, அப்ப ராஜா சொடக்கு போடுறப்ப இதுக்கு பின்னாடி ஒரு ரூம்ல வந்து அந்த ஜெனரேட்டர் வச்சு சுத்துவாங்க. அது இந்த கீழே வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இட் வில் ஸ்பார்க் அட் த டைம், எல்லா ஸ்டவ்வும் பத்திக்கு தெரியும். அப்ப அந்த சூப் சூடாகும். ஸோ கிங் வில் ஷோ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, ஒரு மெஜிஷியரி மாதிரி வச்சு டின்னர்ல வந்து ராஜா வந்து இந்த மெத்தியஸ் போஸோட ஷோமேன் ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் மேஜிக் டின்னர். ஸோ அடுத்து இன்னொரு ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு க்ளோயிங் கிரவுன் உருவாக்குவாங்க. ஸோ அப்ப இந்த கிரவுனை வந்து ராஜா மேல வச்சிருவாங்க. இனிஷியலா போட்டோ இல்லைங்களா? ஹலோ, ஓஹோ, இதுங்களா? ஓகே. ஸோ இப்ப இந்த ராஜா தலையில வந்து கிரவுன் வச்சிருக்காங்க. இந்த கிரவுனை லைட் பண்றதுக்கான அந்த கண்டக்டிங் ராட் எல்லாம் பக்கத்துல வச்சு பின்னாடி ரூம்ல இருக்கும். ஸோ ஒன்ஸ் தி ஸ்பின் இட், அதே மாதிரி இங்க ஸ்பார்க் ஆகும். இங்க அதே மாதிரி ஃபயர், ஒரு சின்ன கேண்டில் மாதிரி சுத்தி எரியும். உங்க கிரவுன் வந்து க்ளோ ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் சேம் பிரின்சிபிள் வாட் யூ டிட் இன் த ஃபர்ஸ்ட். ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணுது, அது வந்து ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இவ்வளவுதான் வந்து மெத்தியஸ் போஸ் பண்ணியிருக்காரு. பட் மெத்தியஸ் போஸ் என்னன்னா, இஸ் நாட் எ பிசிசிஸ்ட், யூ கேன் ட்ரீட் ஹிம் மோர் அஸ் அ இன்ஜினியர். ஸோ அப்போதைக்கு என்னென்ன சயின்டிபிக்ல ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களோ அதை வச்சு எப்படி ஒரு இன்ஜினியரிங் மார்வல் உருவாக்கி மக்களை அட்ராக்ட் பண்ணி ஒரு ஷோமேன் பண்ற மாதிரி விசட்ரி. ஸோ அதுதான் அவர் மெயினா பண்ணாரு. ஸோ ஆஃப்டர் மெத்தியஸ் போஸ் இட் வாஸ் கிளைஸ். ஓகே, ஸோ கிளைஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஹி அப்சர்வ் த மெத்தியஸ் போஸ் ஷோ. அதோட கீ பார்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஜெனரேட் பண்ணி வர ஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து நம்ம மனுஷ உடம்புல ஸ்டோர் ஆயிருக்கு. அது உடனே ரிலீஸ் ஆயிடுதுல, நம்ம வேற ஏதாவது ஒரு பாட்டில்ல எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. ஸோ அவர் கிரியேட் பண்ண அந்த ஜார் பேரு தான் லேடன் ஜார். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஜார்ல வந்து எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் பாட்டில்,
அந்த பாட்டிலுக்குள்ள ஆல்கஹால், ஏன்னா அவர் ஆல்கஹாலை தான் லைக் பண்ணாரு. அப்புறம் ஒரு கார்க் மேல ஒரு நெயில். ஓகே, நெயில் இஸ் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில. ஸோ அப்போ அதே மாதிரி அந்த ஹாக்ஸ்பீட் ஜெனரேட்டர்ல சுத்துறாங்க. ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இந்த பிரெயின் கண்டக்டர்ல எங்க வருது. அப்புறம் இந்த நெயிலை கிட்ட கொண்டு வந்தா கொஞ்ச நேரத்துல இந்த சார்ஜ் எல்லாம் இங்க ஸ்டோர் ஆயிடுது. ஓகே, ஆஃப்டர் சம் டைம் இவர் வந்து அதை டச் பண்ணும்போது கிளாஸ் உடைஞ்சு அவர் பாடி ஃபுல்லா ஒரு பெரிய ஷாக் உருவாகுது. ஸோ பேசிக்கலி என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்பனா, ஒரு ஜார்ல எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விச் பிகேம் அ ஹியூஜ் சக்சஸ். இவர் உடனே எழுதுறாரு, நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரை பண்றாங்க, சில பேருக்கு ஒர்க் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் ஆகல. ஓகே, ஸோ அப்ப இதை எப்படி ஒரு கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேன் மர்ஷன் ப்ரோக் அப்படிங்கிற ஒரு பிசிசிஸ்ட் என்ன பண்றாரு, அதே எக்ஸ்பெரிமெண்ட் he replaced alcohol with water. ஓகே, இந்த டைம் அந்த ஜார்ல வந்து கன்சிஸ்டண்டா அது சேவ் ஆகுது. அப்புறம் என்னைக்கு நீங்க அதை ஓபன் பண்ணி அந்த நெய்ல நீங்க எப்ப ஹியூமன் பாடி கான்டாக்ட் ஆகுதோ அப்ப அந்த ஸ்டோர் ஆன ஷாக் வந்து மனுஷன் கிடைச்சிடும். ஸோ இதுதான் அவர் பண்ணாரு. ஓகே, பட் வை த ஜார் காட் த நேம் லேடன் ஜார்? த பீப்புள் லைக் கிளைஸ் அண்ட் வேன் முஸ்டன்ராக் ஆர் ஃப்ரம் த சிட்டி லேடன் சிட்டி. அங்க இந்த ஜாரை இவங்க இன்வென்ட் பண்ணனால இட்ஸ் லேடன் ஜார். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தப்புன்னு தோணும், இந்த லேடன் ஜார் வந்து என்ன ஒரு பேட்டரியா அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு ரியல் வேர்ல்ட்ல நீங்க லேடன் ஜார் ஈக்குவேட் பண்ணும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் நம்ம டியூப் லைட்ல வந்து ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி வச்சிருப்போம்ல, அதுதான் இந்த லேடன் ஜார். அதுல வந்து ஒரு ஒரு குயிக் ஜம்ப் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்காக எலக்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் வந்து அதில் ஸ்டோர் ஆயிடும். அப்ப டியூப் லைட் ஆன் ஆகும்போது ஒரு ஜம்ப் ஷாட், நிறைய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் உடனே ஒரு ஸ்பார்க் உருவாகி ஒரு நிறைய எலக்ட்ரான் ஃபோர்ஸ் டக்குன்னு போகும். அப்ப டியூப் லைட் ஆன் ஆயிடும். அப்புறம் கன்சிஸ்டண்டா போகும்போது டியூப் லைட் ஏறும். ஸோ அந்த கெப்பாசிட்டர் வந்து இப்ப இருக்கிற லைட்ல கிடையாது. பட் நான் ஸ்கூல் டேஸ் படிக்கும் போதுனா அது நான் பார்த்திருக்கேன். எப்பயாவது எங்க வீட்ல லைட் எரியலைன்னா அதை பிடிச்சி திருவிட்டு இருப்போம். அது கரெக்டா ஒரு பொசிஷன்ல ஒர்க் ஆயிடும்னா அப்புறம் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அது அது காலி ஆயிடும். அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி அந்த டியூப் லைட்ல பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஈக்குவலன் தான் இந்த லேடன் ஜார், அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் அ பேட்டரி. பேட்டரி வந்து அடுத்த செஷன்ல வரும். இதோட முடிக்கும் போது இதோட பிரின்சிபல் எடுத்துன்னு போய் தான் அடுத்து பேட்டரிக்கு போவோம். ஸோ பேசிக்லி இட் ஸ்டோர்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இதுக்கப்புறம் நோலட் அப்படிங்கிறவர் வந்து பிரெஞ்சு இவர் வந்து பிரெஞ்சுல வந்து கிங் லூயிஸோட மினிஸ்ட்ரியில இருக்க ஒரு பிசிஷியன். ஓகே, அந்த பிசிஷியன் வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து டுஃபேவோட அசிஸ்டன்ட். ஸோ இவங்க எல்லாம் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து குஷியாகி லேடன் ஜார் எடுத்துன்னு வர்றாரு. ஸோ லேடன் ஜார் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணி நிறைய சார்ஜ் ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கை கோர்த்து நிக்க வைக்கிறாரு. ஓகே, நிக்க வச்சு குரூப் ஷாக் கொடுக்குறாரு. ஸோ அப்ப ராஜாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சோல்ஜர்ஸ்னா வந்து லாயலா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த குரூப் ஷாக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்னா போடுறாங்க. அப்ப சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து 100 பேர் குரூப்பா கை கோர்த்து குரூப் ஷாக் ஆயிடுச்சுன்னா ஓகே, இவன் நம்ம லாயல்ட்டி ப்ரூவ் பண்றான் அப்படின்னா அந்த கிங் லூயி வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஸோ இவர் இதே அடுத்த லெவல் போயிட்டு இன்னும் எவ்வளவு பேருக்குன்னா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஸோ இப்போ புது செட் ஆஃப் 100 சோல்ஜர்ஸ் வராங்க, ஷாக் பண்றாங்க. ஸோ இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும் ஷாக் ஆகுது, மிச்சம் யாருக்கும் ஷாக் ஆகவே இல்லை. ஓகே, அப்ப என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நோலட் வந்து அப்சர்வேஷன்ல என்ன எழுதுறாரு அப்படின்னா, த கை திஸ் கை இஸ் நாட் masculine enough to hold down the charge and pass it out அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா அவன் வந்து ஒரு உண்மையான ஒரு ஆண்மை அதிகமா இல்லாதவன், அவன் வந்து ஒரு பெண் போன்றவன் அப்படின்னு அப்சர்வ் பண்ணி எழுதிடுறாரு. ஓகே, ஏன்னா அந்த காலத்துல பெட்ரியாரிக்கல் வாஸ் டூ மச் விச் ஈவன் கேம் இன் த சயின்டிஸ்ட் திங்கிங். ஸோ அதை வந்து இந்த இவங்க லேடிங்கிறனால இதை எடுத்து எழுதுறாங்க, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இதுனா யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ தென் இன் ஆர்டர் டு ப்ரூவ் திஸ், இப்ப அவர் இதை எழுதிட்டாரு, அப்ப இதை ப்ரூவ் பண்ணணும்ல. அப்ப என்ன பண்றாரு, கேர்ள்ஸ் அந்த அரண்மனையில வேலை பார்க்குற பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு குரூப்பா நிக்க வச்சு இந்த லேடஞ்சார் கொடுக்குறாரு. அந்த பெண்கள் எல்லாருக்கும் ஷாக் அடிச்சிச்சு. அப்ப ஷாக் அடிச்சாச்சுன்னா என்னன்னா, there is nothing related to male or female அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு இப்ப இந்த குரூப் ஷாக்குக்கு. அப்புறம் ஏன் இவரை தாண்டி போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிறைய விதமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஆக்சிடென்டலா இன்னொரு ஒரு 100 பேர் பண்ணும்போது 98வது பேருக்கு அப்புறம் 99 and 100 வந்து சார்ஜ் ஆகல. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த 98வது இருக்கிறவனோட கால் வந்து ஒரு கால் இங்க இன்சுலேட் ஆன ஒரு இடம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண, இன்னொரு கால் வந்து தரையில இருந்திருக்கு. ஸோ இப்போ தரையில இருந்தா என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிரவுண்டுக்கு போயிடும்ல. ஸோ இப்படிதான் இவர் வந்து ஆண்மை இல்லாதவனால சார்ஜ் கண்டக்ட் பண்ண முடியாதுன்னு ஆராய்ச்சி பண்ண போய் எலக்ட்ரிசிட்டி கிரவுண்டு போறதை கண்டுபிடிச்சிட்டாரு. இதை அவர் டாக்குமெண்ட் பண்றாரு.
ஸோ அப்போ எனி எலக்ட்ரிசிட்டி பிக் சார்ஜ் விச் நீட்ஸ் டு குயிக்லி டிஸ்சார்ஜ் அவுட், அது வந்து நீங்க கால் இந்த கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா போயிடும் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். ஸோ இது ஈவன் நவ் நம்ம எல்லார் வீட்லயுமே வச்சிருப்போம். ஒரு பார்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஒயர் வந்து நம்ம கிரவுண்ட்ல வச்சிருப்போம். ஸோ நிறைய சார்ஜ் சடனா ஓவர் ஆச்சுன்னா அந்த கிரவுண்ட்ல தான் போய் விடுவோம். ஸோ நம்ம வீடு வந்து பத்தி எரியாது. நிறைய போயிடுச்சுன்னா தெர் இஸ் அ சான்ஸ் அது ஸ்பார்க் ஆகி ஃபயர் ஆகும் வீட்டில் ஒயர்ஸ் எல்லாம். ஸோ தட் இஸ் வை த கிரவுண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நோலட் தான் கண்டுபிடிச்சாரு குரூப் ஷாக் வித் லேடன் ஜார் வச்சு பண்ணும்போது. ஓகே, ஓகே. ஸோ இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேத்தியஸ் போஸ் எப்படி விசட்ரிக்கு நிறைய யூஸ் பண்ணாரு, அதுல மனித உடம்புல வந்து சார்ஜ் பண்ண முடியும், சேவ் பண்ணி வச்சுக்க முடியும்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கிளைஸ், அப்புறம் இன்னொரு அந்த ஜெர்மன் அந்த லேடன் நாட்டஸ் இந்த வேன் மாஸ்டர் நாக் அவங்கன்னா ஒரு ஜார்ல இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னு பார்த்தோம். அந்த ஜார்ல இருந்து குரூப் ஆஃப் பீப்புளை கூட ஷாக் பண்ற அளவுக்கு அதுல சார்ஜ் ஸ்டோர் பண்ண வைக்க முடியுது எலக்ட்ரஸ் ஃபோர்ஸ். அது மூலமா யாராவது காலை தரையில வச்சா வி கேன் கிரவுண்ட் இட் அப் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூரோப்ல வந்து நாங்க எலக்ட்ரிசிட்டி வச்சு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், எலக்ட்ரஸ் ஃபோர்ஸ் வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சு டாக்குமெண்ட் படிச்சிட்டோம், எனக்கு நல்லா புரியுது எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல பெஞ்சமின் பிராங்க்லின், இவர் தான் அமெரிக்கனோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் நினைக்கிறேன், இவரோட போட்டோ கூட டாலர் நோட்ல இருக்கும். அவர் வந்து கம்மிங் இன்டு பிக்சர் வித் எலக்ட்ரிசிட்டி. அவர் இந்த டுஃபே இதுவரையும் நம்ம படிச்ச எல்லா பேப்பரையும் படிக்கிறாரு. இவர் என்ன சிந்திச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம மனுஷன் ஏன் ஒரு ஒரு வாட்டியும் அந்த கையை வச்சு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹாக்ஸ்பி ஜெனரேட்டர், ஆனா அந்த தேய்க்கிறதுக்கு மனிதர் கைகள் இல்லாம ஒரு பிரஷ்ஷை வைக்கிறாருங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது, இந்த பிரஷ் மூலமா இதை சார்ஜ் பண்றாரு. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட், பிரஷ் மூலமா பண்ணும்போது இது சார்ஜ் ஆகுது, எலக்ட்ரஸ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு விதமான ஆட்டோமேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாட் ஹி டிட் இஸ், அந்த மிஷின்ல இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹியூமன் எடுத்துன்னு போயிட்டு ஒரு அயன் ராட் எடுத்து அந்த கிளாஸோட கனெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அந்த பிரஷோட இந்த பகுதியில கனெக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பிரஷ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், அந்த சார்ஜ் போய் இவங்க மேல ஸ்டோர் ஆகுது. இவருக்கு வந்து இந்த இடம் கிளாஸ் வந்து நெகட்டிவ் அயான்ஸ் போறதுனால அந்த இது இவர் மேல ஸ்டோர் ஆகுது. ஸோ ஆஃப்டர் த சார்ஜ் இவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தே பிகம் எலக்ட்ரிக்யூட்டட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஷாக் ரெண்டு பேருக்கும் டக்குன்னு போகுது, அதுக்கப்புறம் திருப்பி கை கொடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் ஆகல. ஸோ இதுல இருந்து அவர் என்ன டிரைவ் பண்றாரு அப்படின்னா, ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் ஜாயின் அண்ட் ஃபார்ம் அ வெரி கிரேட் ஷாக், பட் ஆஃப்டர் தட் இட் பிகம் நியூட்ரல். ரெண்டு பாடியும் நியூட்ரலா சார்ஜ் ஆயிடும். இவங்க அதிக பாசிட்டிவ் இருக்கு, இங்க அதிக நெகட்டிவ் இருக்குனால ஒன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால ஷாக் நடக்குது. ஸோ அதை வந்து அவர் வந்து டாக்குமெண்ட் பண்றாரு, விச் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதை தான் அவர் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு லா கொண்டு வராரு. நான் இன்ட்ரடக்ஷன்ல சொன்னேன்ல, மற்ற 5 பேர் வந்து தேய்ச்சா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வருது அதனாலதான் அப்படின்னு. பட் ஹீ இஸ் த ஒன் ஹூ ஃபவுண்ட் அவுட் அந்த தேய்க்கிறனால சார்ஜ் பார்ட்டிகல் இல்ல, அங்க ஆல்ரெடி பார்ட்டிகல்ஸ் இருக்கு, தேய்ச்சி விடுறதுனால அது டிஸ்டர்ப் ஆகி அங்க இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து வெளில மூவ் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. தட் இஸ் ஹவ் வி ஆர் கெட்டிங் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஹி காயின் த டேர்ம், எலக்ட்ரிசிட்டியை வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது, நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது மூவ் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் ஹவ் வி ஆர் கெட்டிங் த எலக்ட்ரஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றாரு. இதை வந்து அவர் டாக்குமெண்ட் பண்றாரு. ஓகே, ஸோ பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து சும்மா கிடையாது, அவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு எலக்ட்ரிசிட்டி. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சென்ட்ரி பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்கன்னா சார்ஜ் பண்றாங்க, அப்புறம் அந்த லேடன் ஜார் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்பார்க் வந்து தான் எல்லாருக்கும் ஷாக் அடிக்குது. அந்த ஸ்பார்க் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, லைக் ஒரு லைட்டனிங் மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து அவர் வந்து அந்த ஸ்பார்க்கை பார்க்கறது தான் மின்னலும் அப்படி இருக்கும். அப்ப மின்னல்லையும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த கிளவுட் இருக்குல்ல, இந்த கிளவுடுக்குள்ள சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு, அதுதான் ரொம்ப ஓவர் சார்ஜ் ஆனோன்னு மின்னல் மாதிரி அடிக்குது அப்படின்னு அவர் வந்து சிந்திக்கிறாரு. ஆனா இதே மாதிரி சிந்தனை அந்த காலகட்டத்துல நிறைய பேர் எலக்ட்ரிசிட்டி பத்தி திங்க் பண்றவங்கள்ட்ட இருந்தது. ஆனா அந்த சிந்தனையை அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உருவாக்குறாரு. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு சோல்ஜர் வச்சுக்கிறாரு, அப்புறம் ஒரு ஷார்ப் ராடு, அந்த ராட்ல இருந்து எலக்ட்ரிக் ஒயர் இங்க வருது. ஸோ அப்ப எப்பனா இந்த கிளவுட் மூவ் ஆகுதோ இந்த இடத்துல ஏதாவது சின்னதா சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இந்த ஒயர் மூலமா
இண்டக்ஷன் வாங்க, இது டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன கேப் இருந்தாலும் இந்த இது அட்ராக்ட் ஆகி இங்க போகும், ஃப்ளோ ஆகி இங்க ஸ்பார்க் அடிக்க ஆரம்பிக்குது. இதை அவர் டாக்குமெண்ட் பண்றாரு. ஸோ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை வச்சு மின்னல் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிறாரு. பட் பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பரப்பணும், முக்கியமா யூரோப்ல பிரெஞ்சுல இருக்கிற ஒரு சயின்டிஸ்டுக்கு பரப்பணும்னு திங்க் பண்றாரு. ஏன் அப்படின்னா அங்க அமெரிக்காவில் வந்து ஒரு அமெரிக்கன் ரெவல்யூஷன் போர் நடக்குது, இந்த மாதிரி நாங்களும் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கை கோர்த்து பிரெஞ்சு கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப்னா வேணும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரெஞ்சுல இருக்க எந்த சயின்டிஸ்டுக்கு இதை அனுப்பலாம் அப்படின்னு அவர் சிந்திக்கிறாரு. ஸோ சிந்திக்கும் போது அப்போதைக்கு பிரெஞ்சுல வந்து ரொம்ப டாப் நாச்சா இருக்கிற 2 பேர் வந்து நோலட். இந்த நோலட் தான் வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பார்த்தோம், குரூப்பா ஷாக் பண்ணி கிரவுண்ட் பண்றது என்ன அப்படின்ட்டு. இவருக்கு நேர் ஆப்போசிட்டா சிந்திக்கிறவங்க தான் புஃபோன் அண்ட் டாலிபர்ட். ஸோ புஃபோன் அண்ட் டாலிபர்ட் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்டே கிடையாது, அவங்க வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட். ஓகே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 36 ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி நிறைய எழுதுறாங்க. ஸோ இது வந்து ஒரு படைப்பு கிடையாது, இது மாதிரி ஒரு தொன்று தொட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி வைக்கிறாங்க புத்தகம். இந்த புத்தகம் வந்து நோலட்டோட சித்தாந்தத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா நோலட் வந்து ஒரு பக்கா ரிலீஜியஸ் பர்சன், சர்ச் ரிலீஜியஸ் பர்சன். ஓகே, அந்த டுஃபே இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட் விச் adhere டு வாட் சர்ச் அண்ட் பைபிள் சேஸ். ஸோ அதனால அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்னா சொல்லி இவர் வந்து தீவிரமான டுஃபே ஃபாலோவர். சர்ச்சுக்கு எதிர்த்து இவர் வந்து ரிசர்ச் பண்ண மாட்டாரு, அதை ஒட்டி என்னென்ன பண்ண முடியுமோ பண்றவர். வேற இவங்க வந்து கடவுள் படைச்சாருங்கிறதுக்கு ஆப்போசிட் மாதிரி இவங்க ரிசர்ச் பண்றாங்கன்றதுனால இவங்களோட ரிசர்ச்சுக்குனா ரிலீஜியன் அப்போஸ் பண்ணுது, அப்ப நோலட்டும் அப்போஸ் பண்றாரு. இப்ப இவர் வந்து மின்னல் வருதுன்னு சொன்னா, அந்த மின்னல் வந்து எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னா விச் இஸ் கோன் அப்போஸ் ரிலீஜியன். ஸோ நோலட் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாரு. ஓகே, ஏன்னா மின்னலுங்கிறது வந்து கடவுளோட ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வந்து ரிலீஜியஸா பிலீவ் பண்றாங்க பிரெஞ்சு கிறிஸ்டியானிட்டியில. ஸோ அதனால இவர் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு இவரோட கண்டுபிடிப்பை புஃபோன் அண்ட் டாலிபர்க்கு அனுப்புறாங்க. ஸோ புஃபோன் அண்ட் டாலிபர் அந்த எலக்ட்ரிசிட்டி வாட் எவர் பிராங்க்லின் கண்டுபிடிச்சாரோ, அந்த சென்ட்ரி பாக்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதை வந்து இவங்க படிக்கிறாங்க. இந்த நோலட்டுக்கு மேல நம்ம மேல போகணும்னு சொல்லிட்டு ஈவன் தோ தே டோன்ட் நோ தே ஆர் நாட் பிசிசிஸ்ட், அந்த பிசிக்ஸ் ஆராய்ச்சி பண்ற 2-3 பேரை வச்சு இவங்களே வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் நோட்ஸை வச்சு டாலிபாட்டுங்கிறவரு அவங்க ஏரியால இருக்க ஒரு பீக்ல அந்த சென்ட்ரி பாக்ஸை செட் பண்றாங்க. ஸோ இதான் அந்த சென்ட்ரி பாக்ஸ், குச்சினா வச்சு அயன்றாட மேல ஏத்திருக்காங்க ஹைட்டா. ஸோ அந்த கிளவுட் மூவ் ஆகும்போது ஸ்பார்க் வந்துகிட்டே இருக்கு, நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. இதை ரெப்படிட்டிவா நிறைய இடத்துல பண்றாங்க, ராஜானா பாக்குறாங்க. அப்ப எலக்ட்ரிசிட்டில இருந்து ஜார் வருது அப்படின்னா, சாரி, எலக்ட்ரிசிட்டில இருந்து சார்ஜை வந்து லேடன் ஜார் அந்த மாதிரி ஐட்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்னா நிறைய பண்ண முடியும், கிளவுட்ஸ்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணோன்னா பெஞ்சமின் பிராங்க்லினோட பேர் வந்து ரொம்ப ஒரு உச்சாணி கொம்புல புகழுக்கு போயிடுச்சு. அந்த புகழ் எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்கன்னா, நியூட்டன் கிராவிட்டி கண்டுபிடிச்சார்ல அந்த புகழ் அளவுக்கு பெஞ்சமின் பிராங்க்லினோட கான்ட்ரிபியூஷன் போயிடுச்சு. ஓகே, ஸோ ஹி ரோஸ் டு டாப் நாச் ஃபேம். அப்புறம் அவர் பிரெஞ்சு கிங் லூயி பார்க்க வராரு. அவர் இவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களோட அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அமெனிட்டிஸ் ஆர்மினா அனுப்புறாரு. ஸோ ஹி ஒன் த அமெரிக்கன் ரெவல்யூஷன் அண்ட் பிகம் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் ரெஸ்ட் இஸ் த அமெரிக்கன் ஹிஸ்டரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹி இஸ் வெரி ஃபேமஸ். பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து ஜஸ்ட் இங்க மட்டும் கிடையாது, இவரோட தனி ஒரு பயோகிராஃபி புக்கை வந்து ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு, ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம், வில்லியம்சன் நினைக்கிறேன். அந்த புக் நான் படிக்கணும்னு புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த புக்கில் அவரை பத்தி இந்த கொஞ்சம் தெரியும் போது எனக்கு இன்னும் தூண்டுது அந்த புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இ சோ 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 லைக் திங்கிங் வைஸ் வந்து இ வாஸ் ahead ஆஃப் த அதர் பீப்புள் வித் இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபீல்ட். ஓகே, ஸோ இப்ப அந்த சென்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் அமெரிக்கன் ரெவல்யூஷன் இங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாரு. இப்ப அவர் ஃபர்தரா என்ன பண்றாரு அப்படின்னா, ஊர்ல வந்து அடிக்கடி மின்னல் தாக்கி எல்லாரும் உயிர் இழக்கிறாங்க. ஈவன் அந்த சென்ட்ரி பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிறைய அங்க ட்ரை பண்றாங்கல்ல, அப்ப அங்க உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துல கிளவுட் மூவ் ஆச்சுன்னா சின்ன ஸ்பார்க் வரும், அதே லைட்னிங் அடிச்சதுன்னா அவன் செத்துருவான் அவ்வளோ பவர் சார்ஜுக்கு. ஸோ அது மாதிரி வந்து 200 to 300 பீப்புள் செத்து போயிருக்காங்க அந்த சென்ட்ரி பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்தவங்க. ஸோ இன்னும் வந்து சேஃபா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல லைட்னிங்கே தடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஸோ விச் இஸ் த ஃபேமஸ் கைட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ இந்த கைட்ல வந்து ஒரு ஸ்டீல் ஒயர் இருக்கு, சாரி, இங்க ஸ்டீல் ஒயர் இருக்கா, இந்த ஸ்டீல் ஒயர் மூலமா அவங்க கீழே வந்து ஒரு சாவி,
அது ஏன் அப்படின்னா இதுல சார்ஜ் ஆச்சுன்னா இங்க ஸ்பார்க் ஆகும். ஸோ அப்ப எந்த இடத்துல எப்பனா அந்த ஸ்பார்க் வருதோ அப்ப சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர் த கீ இங்க வந்து ஒரு சில்க் ஒயர்ல பண்றாரு. பிகாஸ் சில்க் இஸ் நாட் அ கண்டக்டர், இட்ஸ் அன் இன்சுலேட்டர். ஸோ சார்ஜ் இதை தாண்டி இங்க ஃப்ளோ ஆகாது. ஸோ வி கேன் பி சேஃப். ஸோ இந்த கைட்டை வீட்டுக்கு வெளில பறக்க விடுவாரு, மேல போகும். வீட்டுக்குள்ள மழை பெய்யும்ல, ஸோ இவர் சேஃபா இருக்கும். உள்ள இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அவர் அப்சர்வ் பண்றாரு. ஸோ இது கீழே ஸ்பார்க் ஆகும் இந்த மாதிரி கிளவுட்ஸ் மேல போச்சு அப்படின்னா. ஸோ இதை வச்சு கிளவுடு லைட்னிங்னா வருது, லைட்னிங்ல எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்றாரு. ஸோ இத இன்னும் ஃபர்தரா அந்த சொன்னேன்ல மின்னல்ல இருந்து மனித குலத்தை காப்பாத்துறதுக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னும் ஃபர்தரா அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக அவரோட வீட்டுக்குள்ளே அந்த அவரோட ஜெனரேட்டர் எங்க இருக்கு பாத்தீங்களா, ஒரு கோல்டன் லீஃப் மாதிரி தின்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு சிலிண்டர் பண்ணி மேல இது மேல தொங்க விட்டு அதுல சார்ஜ் வர வைக்கிறாரு. ஸோ ஹி திங்ஸ் திஸ் இஸ் த கிளவுட். ஸோ இந்த ஜெனரேட்டர்ல இங்க நிறைய சார்ஜ் ஆகுமா, அது இது மூலமா இங்க கண்டக்ட் ஆகும். ஸோ இப்போ இவர் என்ன பண்றாரு, ஒரு பிளண்டான ஆப்ஜெக்ட், இது வந்து ஷார்ப் இல்ல. ஸோ இப்போ இந்த பிளண்டான ஆப்ஜெக்ட்ல இங்க வர எல்லா சார்ஜையும் எடுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. இது வந்து ஒரு பெரிய சார்ஜ் இங்க வருது, அவ்வளவுதான். இது மாதிரி ரெண்டு மூணு வருது, ஆனா கண்டினியூஸ் சார்ஜ் இங்க வரல. ஸோ பிளண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் நீடில் மாதிரி எடுத்து அதை இது கிட்ட கொண்டு போறாரு. ஸோ இந்த இந்த மிஷின் இருக்குல்ல, இந்த மிஷின் as long as it generates it keep on receiving it. ஸோ அப்போ அவர் இதை வச்சு ஒரு லைட்னிங் ராட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ப்ரொபோஸ்ட் அன் ஐடியா. அப்போ அந்த ஏரியால இருக்க பெரிய பில்டிங் வந்து சர்ச்சில் அந்த பிளஸ் சிம்பிள் இருக்குமா, அந்த டாப்ல ஒரு இரும்பை வச்சுட்டு அந்த மெட்டல் ஒயர் மூலமா எடுத்துன்னு போயிட்டு கிரவுண்ட் ராட்ல கனெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ இவர் என்ன மாதிரி ஒரு தாட்ல இதை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த மேகங்கள்லாம் மேல போகும்போது அது ஃபுல் சார்ஜ் ஆகி லைட்னிங்கா மாறி அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சார்ஜ் பாடிஸ் இதை அப்சர்வ் பண்ணி உள்ள போட்டுடுச்சு அப்படின்னா மின்னல் வராது, மின்னல் வராமலே தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையில இதை பண்றாரு. ஓகே. ஸோ இப்போ இந்த லைட்னிங் ராடை வந்து ஒரு 10 இடத்துல செட் பண்றாங்க. பிரான்ஸ்லயும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ திரும்ப நோலெட் வராது. நோலெட் இஸ் அப்போசிங் திஸ். ஏன் அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரிசிட்டி, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டா ரிலீஜியன்ல வந்து அடிக்கும். ரிலீஜியன்ல வந்து திஸ் லைட்னிங் இஸ் நத்திங் பட் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். யாராவது தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து மின்னல் இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இப்போ நீங்க லைட்னிங் ராடு வச்சீங்க அப்படின்னா அதுல அரெஸ்ட் ஆயிடும். அந்த வில்லேஜ்ல யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க வீட்டில் இறங்காது. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் திஸ். ஒன் இஸ் திஸ். ஆன் த அதர் ஹேண்ட் வந்து நார்ஸ் மித்தாலஜில பாத்தீங்கன்னா தாருங்கிற ஒரு காட் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி, சாரி, அந்த லைட்னிங், அந்த ஃபுல் அந்த இதை கண்ட்ரோல் பண்றவர். அப்புறம் கிரீக் மித்தாலஜில ஜியூஸ் லைட்னிங் விடுவாரு. ஸோ அப்ப அவங்கன்னா இல்ல அப்படின்னு ஒரு ப்ரூவ் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹி சப்போசிங் தட். அதே மாதிரி அங்க இருக்கிற மக்களுமே வந்து அவங்க வீட்டு பக்கத்துல எதுனா வச்சாங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இது வைக்காத கலட்டு அப்படின்னு ப்ரொபோஸ் பண்றாங்க. பட் தீஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங் இன் த பிரான்ஸ். பட் இந்த அமெரிக்கா, அந்த பெஞ்சமின் பிராங்க்லின் வந்து நியூயார்க்ல மட்டும் ஒரு 100 ராட் செட் பண்ணிடுறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 100 ராட் செட் பண்ணோம்னா நியூயார்க்ல வந்து ஒரு ஹெவி எர்த்குவேக் வந்துச்சு. ஸோ நீ இந்த கடவுள் எதிர்த்து இந்த ராடு செட் பண்ணால்தான் எர்த்குவேக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தே பிளேம் த லைட்னிங் ராட்ஸ். ஓகே. ஏன்னா நீ சொன்ன லைட்னிங் வராதுன்னு, எர்த்குவேக் வருது, லைட்னிங் வருது, அப்ப அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி லைட்னிங் ராட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. அதோட ரியல் யூஸ் என்ன அப்படின்னு ஒரு 70 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா லைட்னிங் ராட் வில் நெவர் ப்ரிவென்ட் த லைட்னிங். லைட்னிங் வரதான் செய்யும். பட் அந்த லைட்னிங் ராட் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஷார்ப் ஏரியால ஃபர்ஸ்ட் அந்த லைட்னிங் அங்கதான் அடிக்கும். ஸோ இட் வில் கோ கிரவுண்டட், ஆல் த சார்ஜ் வில் கோ டு த கிரவுண்ட் அண்ட் இட் கேன் சேவ் த பில்டிங்ஸ் அண்ட் பீப்புள் ஃப்ரம் த டேமேஜ். ஸோ அதை தான் இன்னுமே நம்ம யூஸ் பண்றோம் உலகத்துல எல்லா ஏரியாவும், ஈவன் சென்னை எல்லா சிட்டிலையும் we have the lightning rod. So that's how the famous lightning rod came into place, which protected us from the lightning from the 18th centuries. இதுதான் இது இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியில சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது. ரிலீஜியன் எப்படி இன்டர்ஃபர் ஆகுது, சயின்டிஸ்டோட தாட்ல எப்படி பேட்ரியாரிக்கி ரிலீஜியன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அவங்க தாட்டை மேல போக விடாம எப்படி தடுக்குது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ண விரும்பினேன். ஸோ விச் இஸ் லைக் ஆல் த ஃபன் வித் எலக்ட்ரிசிட்டி. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தோம், நிறைய பேர் ஃபன் பண்ணியிருக்காங்க. ஐ கட் ஷார்ட் ஃபியூ திங்ஸ். ஏன் அப்படின்னா அந்த சென்ட்ரி பாக்ஸே வந்து ஒரு விசிட்ரி மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய செத்து போயிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் கீப் இட் சிம்பிள். ஸோ ஐ ஹோப் ஐ மேட் த ஜஸ்டிஸ் டுடே. பேதட்லாம்.
விஷயம் நல்லா புரியுது. அதாவது ஒரு அதீத நம்பிக்கை பல கண்டுபிடிப்புகளுக்கு தடையா இருக்கு அப்படின்றது. ரைட் பிரதர்ஸோட அப்பா கூட மனுஷன் மேல பூமியை விட்டு மேல பறக்கணும்னு நினைக்கிறதே தப்புன்னு சொன்னாராம். அது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு அகேன்ஸ்ட், அது கடவுளுக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிள்ளைங்க வந்து கண்டுபிடிச்சாங்க, ஃபிளைட் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பிரீஸ்ட். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்து நம்ம பிரெஞ்சு புரட்சியே அந்த மாதிரி ஒரு விஷயங்களால தான் நடந்தது அப்படின்றது. அதுக்கு மிகப்பெரிய மதம் தான் இருக்குது பிரெஞ்சு புரட்சி. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு முன்னாடியே மனுஷன் வந்து தன் நம்பிக்கை அந்த எமோஷனல் டச்சோடவே இருக்கான்றது. சைக்கலாஜிக்கலா பார்க்கும்போது நிறைய எமோஷன்ஸோட நம்ம டச் ஆயிருப்போம். இந்த எமோஷன்ஸோட கனெக்ட் ஆன விஷயங்கள் அவ்வளவு சுலபமா வந்து நீ என்னதான் சயின்டிபிக்கா உடைச்சாலும் மக்கள் அதை நம்புறதுக்கு தயாரா இல்லைன்றதுக்கு காரணம் அது வந்து அதிகமா நம்ம நம்பிக்கையை வந்து விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் தெரியுது. இன்ட்ரெஸ்டிங் சதீஷ், ஒரு நல்ல இது கொடுத்தீங்க. ஆனா ரொம்ப அழகா கொடுத்தீங்க. கொஞ்சமா கொடுத்தீங்க, ரொம்பவும் கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. எனக்கு போன முறை அப்படிதான் ஓவர்லோட் பண்ணா ஏறாது. நிறைய அப்படிதான் கொடுத்தீங்க. மகிழ்ச்சியா இருக்கு பேசுவோம்.